நடுவிரல் புஷ்பராஜ் அப்படின்னா யூடியூப் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நடுவிரல் புஷ்பராஜ் அப்படிங்கிற ஒரு தம்பி நடுவிரல் அப்படிங்கிற பேரில் ஒரு யூடியூப் சேனல் நடத்தி வர்றாப்புல. சங்கி வேஷம் போட்டுக்கிட்டு சங்கிகளை பயங்கரமாக கலாய்ப்பார். சீமான் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சீமானை கலாய்ப்பார். ஜாதி வீரர்கள் மாதிரி வேஷம் போட்டு ஜாதி வீரர்களை கலாய்ப்பார். அவருடைய அந்த காணொலிகள்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நல்ல அற்புதமான ஒரு இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரியே அவருடைய வீடியோக்கள்லாம் இருக்கும். பெரியாரையே அம்பேத்கர் சிந்தனையை உள்வாங்கின தம்பி. நம்மளை மாதிரி அவரும் பெரியாரிய கருத்துக்களை யூடியூப் வழியாக கொண்டு சேர்க்கிற ஒரு முக்கியமான தம்பி. அவரை குறி வச்சு இந்த சங்கி பயலுக்கு மிகப்பெரிய வேலையை பார்த்துருக்காங்க. அவருக்கு பெரிய மன உளைச்சல் கொடுத்துருக்காங்க. அவர் தீவிரவாதி, நீ பாகிஸ்தானுக்கு போ அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருக்காங்க. நீ இனவெறியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை கேட்டுக்கு வெளியவே நிறுத்தி அவமானப்படுத்திருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் இந்த ஒரு 4-5 மாதமா நடந்ததுக்கு இப்போதான் அந்த செய்தி வெளியே வந்துச்சு. இன்னைக்கு நான் தம்பி புஷ்பராஜுக்கு காலையில் ஃபோன் பண்ணி என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அவன் எல்லாத்தையும் தம்பி என்கிட்ட சொன்னாப்புல. என்ன நடந்தது அப்படிங்கிறத விரிவாக பேச போகிறோம். அவருக்கு ஆதரவாக நம்ம நிற்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுதான் இன்றைய காணொலி. நான் உங்கள் மணியமுதன். இது உங்கள் கரிஞ்சட்டை படை. இது உங்கள் மணியமுதன் டாக்ஸ். வாங்க காணொலிகளும் போயிடலாம். நம்ம மணியமுதன் டாக்ஸ் சேனலில் இதான் முதல் காணொலி. முதல் காணொலியை நம்ம தம்பி புஷ்பராஜ் அவர்களுக்காக போட்டதில் நமக்கு மகிழ்ச்சி. புஷ்பராஜ் அப்படிங்கிற ஒரு இளைஞர், புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர். நாம் அவரை மதுரையில் நம்முடைய இயக்கம் தொடங்கணும், கடந்த ஆண்டு தொடங்கணும். அதில் ஒரு நிகழ்ச்சி வச்சோம், ஜாதி மறுப்பாளர் சங்கம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வச்சோம். அதில் நிறைய தோழர்கள் அழைச்சிருந்தோம். அதில் தம்பி புஷ்பராஜ் வந்தார். நல்லா பேசினாப்புல. நல்ல பெரியாரி அம்பேத்கரிய கருத்துக்களை இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரியே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல தம்பி. அவருடைய வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரை ஒரு 6-7 மாதமாக அந்த சங்கி பேர் பயங்கரமாக குறி வச்சு நெருக்கடி கொடுத்துருக்காங்க. புஷ்பராஜ் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு நிகர்நிலை படித்து வராரு. தம்பி புஷ்பராஜ் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு நிகர்கலை படிச்சுட்டு வராப்புல. அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு நிறைய நிகழ்ச்சி நடைபெறுது. அந்த நேரங்களில் இவர் ஒரு நாடகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த யூனிவர்சிட்டியை ஒத்துக்கிறாங்க. சோமாயனம் அப்படிங்கிற பேரில் ஒரு ட்ராமா போடுறாப்புல. அந்த ட்ராமா நல்லா மாணவர்கள் மத்தியிலேயே பெரிய வரவேற்பு கொடுக்கப்படுது. நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கு பிறகு திடீர்னு என்ன பண்ணுறாங்க, இந்த சங்கிகள்லாம் கிளம்பி இந்த புஷ்பராஜ் அப்படிங்கிற மாணவர் எங்கள் இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டாரு, எங்களெல்லாம் கொச்சைப்படுத்திட்டாரு, எங்கள் புராணங்களை வேதங்களை சாஸ்திரங்களை இழிவுபடுத்திட்டாரு, இவர் நீங்கள் பல்கலைக்கழகத்தை நீக்கணும், உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சங்கிகள்லாம் நெருக்கடி தர்றாங்க. போராட்டம்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில இந்த யூனிவர்சிட்டி பாருங்கள், யூனிவர்சிட்டியே அனுமதி கொடுக்குறாங்க, எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு தான் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாப்புல. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே சங்கிகள் கொடுக்குற நெருக்கடியால் அந்த யூனிவர்சிட்டி ஒரு அந்த யார் நடத்த சொல்கிறாங்களோ அனுமதி கொடுத்தாலும் அவங்களுக்கு கைவிட்டுறாங்க, தம்பியை கைவிட்டுறாங்க. நீங்கள் பல்கலைக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்த உடனே ஒரு 4 மாதமாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இதுக்கு இடையில அங்கே தமிழ் மாணவர்கள் இருக்கிறாங்க, அதே போல் வடமாநில சேர்ந்த மாணவர்கள் இருக்காங்க. தமிழ் மாணவருக்கும் வடமாநில சேர்ந்த மாணவருக்கும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன குரூப் 2 பேருக்கும் ஒரு மோதல் வந்துடுது, சண்டை வந்துடுது, வாக்குவாதம் ஆயிடுது, அடிதடியாக போய் முடிஞ்சிருது. இது அதில் இந்த தம்பிக்கு தகவல் தெரிஞ்சு ஏன்ப்பா அவ்வளோ சண்டை போட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதை சமாதானப்படுத்த தான் போகிறாப்புல. சமாதானப்படுத்தி சண்டை போட்டுக்காதீங்க அப்படிலாம் சொல்லி அவங்க சொல்லிட்டு வரா. 2 பேரையும் கை கொடுக்க வச்சிருக்காப்புல. தமிழ் மாணவர்களையும் வடமாநில மாணவர்களையுமே சண்டை போட்டுக்காதீங்க, படிக்க வந்துடுறீங்க, படிங்க அப்படின்னு சொல்லி கை கொடுக்க வச்சுட்டு வந்திருக்காப்புல அப்படிங்கிற தகவல் இருக்குது. இதுக்கு ஆதாரமெல்லாம் இருக்குது. சொல்லிட்டு அன்னைக்கு கவின் ஆணவ படுகொலைக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பாண்டியில் நடக்குது. அதில் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துடாப்புல. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிர்வாகம் அதில் சேவுகன் ஒருத்தர் இருக்காப்புல, இன்னொன்று பாஜகவை சேர்ந்து ஐஜி, காவல்துறை ஐஜி. அவர் பாஜகவில் இப்போ ரிட்டையர்டு ஐஜியா, அவர் இப்போ பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கார் போல இருக்கு, பாஜகவில் இருக்கார் போல இருக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, திட்டமிட்டு இந்த வடமாநில மாணவர்கள் அடித்தாங்க இல்லையா, அடித்ததே இந்த தம்பி தான், புஷ்பராஜ் தான் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறாங்க. ஆனால் அந்த மோதல் ஏற்பட்ட அந்த தம்பிகள் இருக்காங்க இல்லையா, மாணவர்கள், தமிழ் மாணவர்கள், ஏங்க இதுக்கும் புஷ்பராஜ் சம்மந்தம் இல்லைங்க, எங்களுக்கும் இவங்களுக்கும் மோதல், அதை தடுத்து நிறுத்தி சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு சமாதானப்படுத்த தான் ஒரு அண்ணன் வந்தார், நீங்கள் ஏன் அவர் மேலே பழிய போடுறீங்க? இவங்களே சொல்கிறாங்க, இல்லை புஷ்பராஜ் தான் காரணம், அவர் தான் அடிச்சிருக்காரு, இனவெறியை தூண்டுறாரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு விசாரணை கமிட்டி மாதிரி 17 பேர் கொண்ட விசாரணை கமிட்டி இவர் மேலே வைக்கிறாங்க. இந்த விசாரணை கமிஷனுக்கு போகிறாது. அப்போ இது சம்மந்தமே இல்லாமல் இந்த நபர் இருக்கா இல்லையா, ஐஜி, ரிட்டையர்டு ஐஜி, இவர் வர்றாப்புல உள்ளே பேசுகிறாங்க. பேசும்போது இவரை சாதியை குறித்து ரொம்ப மோசமாக இவர் நீ யாரு அப்படின்னு கேட்குறாங்க.
அதில் வந்து ஏதோ ஒரு சின்கா என்னமோ பேர் சொன்னாப்புல, ஒரு வடமாநில சேர்ந்த நபர். அவர் கேட்குறாராம், உன் மொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. தமிழ் மொழி. நீ என்னவாக போற அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் எதுக்கு என்னங்க சம்பந்தம் கேட்டால், இல்லை நீ என்ன ஆக போறன்னு சொல்லு. இல்லைங்க எனக்கு ஒரு இயக்குனர், திரைப்பட இயக்குனர் ஆகணும், இந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பா. அப்போ தமிழ் சினிமாவில் யார் பெரிய நடிகர்னு கேட்டவொடனே, ஏங்க இதை ஏங்க என்று கேட்குறீன்னு இருக்காப்புல தம்பி. இல்லை சொல்லுங்கன்னொடனே ரஜினின்னு இருக்காரு. ரஜினிக்கு ஹிந்தி தெரியுமா அப்படிலாம் கேட்டிருக்காரான். அது எனக்கு எப்படிங்க தெரியும், ரஜினிட்ட போய் கேளுங்க, நக்கல் அடிச்சிருப்பார் போல இருக்கு. இல்லை சொல்லுங்கன்னா எனக்கு தெரிலங்க அப்படின்னு. அப்போ அவங்களாம் ஹிந்தி தெரிஞ்சிருக்கு, நீ சினிமா ஃபுல் தானே போகிறன்ற, உனக்கே ஹிந்தி தெரியல, நீ ஏன் ஹிந்தி கற்றுக்க மாட்டேற அப்படின்னு இருக்காப்புல. நான் ஏங்க ஹிந்தி கற்றுக்கணும், எதுக்குங்க, ஹிந்தி வந்து இந்தியாவோட மொழியில, நீ இந்தியை கற்றுக்கோ அப்படின்னு ஒரு பக்கம் நெருக்கடி. ஒரு ஆள் இப்படி பேசுகிறாப்புல. இன்னொரு ஆள், மும்பையில் டெல்லி பக்கம்லாம் தாக்குதல் நடந்துச்சுல, அதை பற்றி தெரியுமா அப்படின்னு இருக்காரு. ஆமாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது தெரியுமான் இருக்காரு. ஆமாம். அப்போ அதுக்கும் உனக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு யோசிக்கிறோம். நீ வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவன ஏன் இருக்கக்கூடாது, பாகிஸ்தானோட சேர்ந்து ஏன் சதி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான வார்த்தையெல்லாம் விடுறாங்க. தம்பிக்கு ரொம்ப கடுப்பாது. ஏங்க என்னங்க சம்மந்தமே எல்லாம் பேசுறீங்க, நான் வந்து புதுச்சேரி சேர்ந்த ஒரு பையன், நான் ஒரு அவர் சொல்றாப்புல, நான் இங்கே இருக்கிறேன், நான் பெரியாரி அம்பேத்கர் சிந்தனை உள்வாங்கினவன், என்ன போய் என்னங்க நீங்கள் வடுக்கு இப்படி பாகிஸ்தான் தீவிரவாதி அப்படிலாம் சொல்கிறீங்க, என்னங்க உங்கள் பிளானு அப்படின்னு கேட்டிருக்காப்புல. இல்லை நீங்கள்லாம் வந்து இன வெறியர்கள், அதனால தான் இங்கே வடமாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு எதிராக வந்து இனவெறியோடு நடந்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒருத்தர் பேசுகிறார், ஒரு அதிகாரி பேசுகிறார். இன்னொருத்தர் இந்த பக்கம், நீ என்ன என்னமோ பெரியார் அம்பேத்கர்லாம் பேசிட்டு இருக்காமே. ஆமாங்க நான் வந்து இயல்பாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்து வந்தேன், அதில் வந்ததுனால எனக்கு வந்து பெரியார் அம்பேத்கர்லாம் பிடிக்கும் அப்படின்னா, இந்த ஒடுக்கப்பட்டவன் எல்லாம் என்கிட்ட பேசாத, நீ எனக்கு அந்த வார்த்தையை கேட்டாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சாதி ரீதியாகவும் இவரை வந்து ஒரு மாதிரி மன உளைச்சலை கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இனவெறியன் அப்படின்றான். நல்லா கவனிச்சுங்க, வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி என்ன பண்ணுறான், நீ இனவெறியன்டா, நீ வடமாநில மாணவர்களுக்கு எதிராக இருக்க இனவெறியன்றான். இங்கே பாண்டிச்சேரி சேர்ந்தவன் என்ன பண்ணுறான், நீ வந்து ஒடுக்கப்பட்டவன்லாம் சொல்லாரு, எனக்கு அந்த வார்த்தையை பிடிக்காது, இவன் தன்னுடைய ஜாதி வெறியை காட்டுறான். இன்னொரு பக்கம் சங்கியல் சேர்ந்து ஒரு பக்கம் நெருக்கடி தர்றாங்க. இவ்வளோ மன உளைச்சல் அந்த விசாரணைன்ற பேரில் அவ்வளோ நெருக்கடியை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில ஒரு உள்ளே போவார்ல, ஒவ்வொரு முறையும் பல்கலைக்கழகம் போகும்போது கேட்லேயே நிப்பாட்டிடுவாங்களாம், நீ உள்ளே வரக்கூடாது. ஏங்க வரக்கூடாது, உள்ளே வந்து லைப்ரரி இருக்குது, நிறைய நூலகங்கள்லாம் இருக்குதான், நல்லா லைப்ரரி இருக்குது, நிறைய உணவகங்கள்லாம் உள்ளே வந்து நூலகங்கள் இருக்குது, பூங்கா மாதிரிலாம் இருக்கும் போல இருக்குது. அதுக்குள்ளே போகலான்னு போனால் கூட நீ உள்ளே வரக்கூடாது, நீ கேட்டுக்கு வெளியவே நிற்கணும் அப்படின்னு நிப்பாட்டி வச்சுட்டாங்களாம் செக்யூரிட்டி. அப்போது அந்த பாதுகாப்பு தர ஒருத்தர் இருப்பார் இல்லையா, முக்கியமான ஒருத்தர், அவரை கூப்பிட்டு வச்சு அவர் ஹீமாயின் சொன்னாப்புல. ஹீமாயின் அப்படின்ற அவர், அவர்கிட்ட கூப்பிட்டு என்ன எங்க நீங்கள் விட மாட்டீங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரா, சும்மா ஏன் கேட்டு வாசல் நாய்வா நிற்கிற, நீ எதுக்கு உள்ளே வர அப்படின்னு கேட்டிருக்காப்புல. ஒரு மாணவரை பாருங்க, அப்படி ஒரு யூடியூப் சேனல், நடுவர்னு ஒரு யூடியூப் சேனல், அவருக்கு அவ்வளோ பெரிய பார்வைகள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மாணவரை வந்து இவங்க எந்த காரணமும் இல்லாமல் ஒருத்தன் வந்து இனவரின்னு சொல்கிறான், ஒருத்தன் நாயின்னு சொல்கிறான், ஒருத்தன் ஜாதி ரீதியாக இழிவுபடுத்துகிறான். இவ்வளோ நெருக்கடி தர்றாங்க. மொத்த சங்கியிலும் ஒன்றா சேர்ந்து இவ்வளோ பெரிய நெருக்கடியை அந்த தம்பி நடுவரல் புஷ்பராஜ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்க, ஒரு பெரிய மன உளைச்சல் இருக்கா என்ற காலில் பேசினாப்புல. அது தம்பி ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நம்ம கண்டிப்பாக ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம இயக்கத்தின் சார்பாக நாளைக்கு கூட நம்ம அறிக்கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது சம்மந்தமாக அங்கே இருக்கக்கூடிய பெரியாரிய தோழர்கள், நம்ம தோழர் தீனா அப்படின்னு ஒரு தோழர் இருக்காங்க, அவங்க ஒரு பெரியாரிய சிந்தனை அப்படின்னு ஒரு இயக்கம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு போராட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், முற்றுகை போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இப்படி ஒரு சூழல் இருக்குது. இதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, அவர் நடுவர்கள் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காப்புல, அதில் அவர் போடுகிற காணொலி இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய அளவில் வைரலாக இருக்குது. நிறைய காணொலிகள் சங்கிகளுக்கு எதிராக போடுற, ஏன்னா அவர் சங்கி மாதிரியே அந்த துண்டெல்லாம் போட்டு பேசுவார் இல்லையா, அதனால் நிறைய வைரலாக இருக்குது. இது வந்து இந்த சங்கி பயலுக்கு உறுத்தி இருக்குது. இப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து இந்த பல்கலைகளில் வர்றான், உள்ளே வந்து இப்படி நாடகம் போடுறான், இவனை எப்படி விட்டு வைக்கிறது அப்படின்னு பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க. ரோஹித் விமலா மாதிரி ஒரு 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 மோசமான சம்பவத்தை நடத்தலான்ற மாதிரி இவருக்கு நெருக்கடி தர்றாங்க. ஆனால் தம்பி வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இளைஞர், கருத்தியல் ரீதியாக ஸ்ட்ராங்கான இளைஞர், அதனால் வந்து தைரியம் இருக்காப்புல. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு மாணவரை நிறுத்தி 17 பேர் சுற்றி வச்சுக்கிட்டு ஒருத்தன் இனவெறின்றான், ஒருத்தன் ஜாதி ரீதியாக தாக்கல் நிறுத்தான், ஒருத்தன் நீ பாகிஸ்தான் தீவிரவாதி இருப்போ, உனக்கும் அந்த தாக்கல் சம்மந்தம் இருக்கோ அப்படின்லாம் சொல்கிறான்னா, அப்போ பாருங்கள் ஒரு இளைஞருக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல் ஆகும் பாருங்கள். என்னடா இது சம்மந்தமே எல்லாம் அப்படி பண்ணுவாங்கன்னு தோணும்ல. அவ்வளோ பெரிய மன உளைச்சலை இந்த மொத்த டீம் கொடுத்துருக்கு. இது காரணம் இவர் சங்கியில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணம் தான். அதே போல் வந்து அங்கே பாண்டிச்சேரி முழுக்க இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், அது பாஜக எப்படி அங்கே மாறி போச்சு அப்படின்றது, பாஜக எப்படி வந்துருச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்படியான ஒரு மோசமான சூழல் அங்கே இருக்குது.
இந்த நேரத்தில் தம்பி புஷ்பராஜ் அவர்களுக்கு, நடுவரல் சேனலுக்கும், அந்த சேனல் நடத்துகிற தம்பி புஷ்பராஜுக்கும் ஆதரவாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதற்காக தான் இந்த காணொலி. புஷ்பராஜ் வந்து தனிநபர், அவர் பாண்டியில் இருக்காப்புல, என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நினச்சிக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. புதுவை சேர்ந்த அந்த மாணவருக்கு பெரியாரிய, அம்பேத்கரிய, தமிழ் தேசிய, மார்க்சிய சிந்தனையாளர்கள், இயக்கங்கள், அத்தனை பேரும் நாங்கள் உறுதுணை இருப்போம். உடனடியாக இந்த மாதிரியான போக்குகளை வந்து அந்த நிர்வாகம் கைவிட்டணும். அவரை வந்து தீவிரவாதின்னு சொல்கிறது, சாதி ரீதியாக அவரை இழிவுபடுத்த நினைக்கிறது, அவரை வந்து தேவையில்லாமல் கார்னர் பண்ணுறது, மிரட்டுறது, இப்படியான வேலைகள்லாம் அந்த நிர்வாகம் வச்சுக்கூடாது. சங்கிப்பையில் இதோட அந்த வேலையை விட்டுறணும். இது மாதிரி வேலையை வச்சுக்கிட்டா பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய தூரம்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து அனைத்து இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து வந்தால் அவ்வளோ பெரிய முற்றுகையை நடத்துறதுக்கு எங்களால் முடியும், அதை செய்ய முடியும். அப்புறம் நீங்கள் தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்பீங்க. இந்த மாதிரியான வேலையை உடனடியாக கைவிடுங்க. தம்பி புஷ்பராஜ் அவருக்கு நம்ம எல்லாரும் ஆதரவு அனுப்போம். மறுபடியும் சொல்கிறோம், தம்பி புஷ்பராஜ் அவர் தனிநபர் இல்லை, அவர் வந்து ஒரு பெரியாரிஸ்ட். அவருக்கு மொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க, ஒன்றியம் முழுக்க பல முற்போக்கு இருக்காங்க. எல்லாரையும் திரட்டி கூட நாங்கள் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறது எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதை நம்ம எங்களுடைய திராவிடர் பெரியார் கழகமே செய்யும். நம்ம கருஞ்சட்டைப்படி இருக்குது, நம்ம சேனல் மூலமாக இதெல்லாம் செய்யறதுக்குனால முடியும். அதனால் ரொம்ப சாதாரணமாக அவரை வந்து இழிவுபடுத்தலாம், அவமானப்படுத்தலாம் அப்படிங்கிற நினப்பை இதோட கை விட்டுருங்க. இது வரைக்கும் செஞ்சவங்க மன்னிப்பு கேளுங்க. உங்களுடைய கேவலமான இந்த மனநிலையை மாற்றிக்கிங்க. இல்லைன்னா மிகப்பெரிய எதிர்வினைகள் நீங்கள் வந்து சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாக அதன் தலைவராக இருக்க மணியமுதன் நான் வந்து சொல்கிறேன். அதே போல் நம்முடைய கருஞ்சட்டைப்படை சேனல் மற்ற ஊடகங்கள் வாயிலாகவும் நம்மளுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறோம். நம்மளுடைய தோழர்கள், நண்பர்கள் அனைவரும் தம்பி புஷ்பராஜ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது. உங்களுடைய ஊடகங்கள் ஃபேஸ்புக்கில் எழுதுங்க, ட்விட்டரில் எழுதுங்க, இன்ஸ்டாவில் எழுதுங்க, யூடியூப் சேனல் தான் அதில் வந்து பதிவு பண்ணுங்கள். நம்முடைய ஏன்னா நல்ல ஒரு இளைஞர், ஒரு 30 வயதுக்குள்ள இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு இளைஞரை பெரியாரிய கருத்துக்களை பேசுகிறாரு, சங்கியில் அம்பலப்படுறான்ற ஒரே காரணத்துக்கு இவ்வளோ குறிவிக்கிறாங்கன்னா சாதாரணமாக விட்டுறக்கூடாது. அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய நம்முடைய கடமை. வாய்ப்பு இருக்கும் இந்த காணொலியை பரப்புங்க. நம்முடைய இந்த புதிய சேனலை அனைத்து தோழரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த ஆல் பட்டன் அழுத்துங்க, நம்முடைய நண்பர்கள் தோழருக்கு பரப்புங்க. நம்ம மனிதனோட கருஞ்சட்டைப்படை வந்து முடக்கப்படும் சூழ்நிலை இருக்குது, இந்த சேனலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பரப்புங்க. மீண்டும் சந்திப்போம்.